ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணலாம். தேவையான அளவுக்கு தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வேக வச்ச சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு சின்ன வெங்காயம் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது நல்லா வதங்கி வந்ததும் 2 பச்சை மிளகாவை நல்லா கீறி போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்த நாட்டுக்கோழி சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா நாட்டுக்கோழி கிரேவி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.